மணிக்கு 16,904 மைல் வேகத்தில் பூமியை நெருங்கிக் கொண்டிருக்கும் விண்கல் ஒன்று நாளை பூமியை கடந்து செல்லவிருப்பதாக நாசா எச்சரித்துள்ளது. OL-1 என பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கல் ஒரு சிறிய விமானத்தின் அளவில் இருப்பதாகவும் இது வெகு தொலைவிலேயே கடந்து சென்றுவிடும் என்பதால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் நாசா கூறியுள்ளது. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மெக்சிகோ வளைகுடா பகுதியில் ஒரு விண்கல் விழுந்து வெடித்ததால் தான் டைனோசர் இனங்கள் அழிந்து போனதாக நம்பப்படுகிறது. கடந்த 1908 ரஷ்யாவில் விழுந்த விண்கல் காரணமாக 2150 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள காடுகள் எரிந்து சாம்பலாகின. உலகின் மதிப்பு வாய்ந்த அரசு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா இப்போது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது. நாசாவில் 18,000 பேர் பணிபுரிந்து வரும் நிலையில் அதில் 20% பேரை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு நிதி உதவியை குறைத்ததுதான் இதற்கு காரணம். இதனையடுத்து வேலை பறிபோகும் அச்சத்தில் உள்ள விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் மற்ற ஊழியர்களும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் புகழ்பெற்ற இடங்களில் நாசா பணியாளர்களின் குடும்பத்தினர் இப்போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் நாசாவின் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதே நிலை தொடர்ந்தால் விண்வெளி தொடர்பான அமெரிக்காவின் பிரம்மாண்ட திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். விண்வெளி துறையில் உலக அரங்கில் அமெரிக்கா ஈடு இணையற்ற கௌரவம் பெற்ற நாடு என்றும் இனி அந்த பெருமை நீடிக்காது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சீனாவில் குழந்தைகளுக்கு 3 வயதாகும் வரை அதன் பெற்றோருக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அந்நாடு செயல்படுத்த தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் 3 குழந்தைகள் வரை இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. சீனாவில் குழந்தை பிறப்பு அதிவேகமாக குறைய தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் குறைய தொடங்கிவிட்டது. வயதான குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் உழைக்கும் வயதில் உள்ள மக்களின் எண்ணிக்கை குறைவதால் நாட்டின் உற்பத்தி பாதிக்கப்படும் என அந்நாடு அஞ்சுகிறது. பலரும் செலவுகளை கருத்தில் கொண்டு குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாத நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 3 வயது வரை நிதியுதவி அளிக்க அரசே முன்வந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 2 கோடி பெற்றோர் பலன் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. குழந்தை பெற்றுக் கொள்வோருக்கு வரிச்சலுகை, காப்பகம் போன்ற சலுகைகளையும் சீனா வழங்கி வருகிறது. உலகின் மக்கள் தொகை மிகுந்த நாடுகளின் பட்டியலில் சீனா 2வது இடத்திற்கு கீழ் இறங்கிவிட்டதும் முதலிடத்தை இந்தியா பிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அசாமின் காசிரங்கா தேசிய பூங்கா உலகின் 3வது அதிக புலிகள் அடர்த்தி கொண்ட வனப்பகுதியாக உருவெடுத்துள்ளது. சமீபத்திய கணக்கெடுப்பின்படி இங்கு 100 சதுர கிலோமீட்டருக்கு 18.65 புலிகள் இருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 2014 96 இருந்த புலிகளின் எண்ணிக்கை 2022 104 உயர்ந்து தற்போது 148 அதிகரித்துள்ளது. இதில் 83 பெண் புலிகள், 55 ஆண் புலிகள் மற்றும் பாலினம் தீர்மானிக்கப்படாத 10 புலிகள் அடங்கும். உத்தரகாண்டில் உள்ள கார்பெட் புலிகள் காப்பகம் மற்றும் கர்நாடகாவில் உள்ள பந்திப்பூர் புலிகள் காப்பகத்திற்கு அடுத்தபடியாக காசிரங்கா இந்த சாதனையை படைத்துள்ளது. விஸ்வநாத் வனவிலங்கு பிரிவை முதன்முறையாக சேர்த்ததே இந்த கணிசமான அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்று வன அதிகாரிகள் கூறுகின்றனர். இங்கு 27 புதிய புலிகள் கண்டறியப்பட்டுள்ளன. 103 நாட்கள் 1307 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 293 கேமராக்களை பொருத்தி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புலிகளை கொண்டாடுவதாக நடிகை சதா கூறியுள்ளார். காணொலி புகைப்படக்கலையில் ஆர்வம் செலுத்தி வரும் சதா புலிகள் மீது நிபந்தனையற்ற அன்பை கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினத்தை ஒட்டி முன்னணி ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள சதா, நமது சூழலியல் அமைப்பு சரியாக செயல்படுவதற்கு புலிகள் மிகவும் முக்கியமானவை என்று கூறியுள்ளார். புலிகளை பார்ப்பதற்காக வனங்களில் வாகனத்தில் பயணிக்கும் டைகர் சஃபாரி பயணங்களை ஒவ்வொரு மாதமும் மேற்கொண்டு வருகிறார் சதா. இது தொடர்பான புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவிட்டு வருகிறார். புலிகள் குறித்து பல்வேறு தவறான புரிதல்கள் நிலவுவதாக அவர் கூறுகிறார். புலிகள் தமது வாழிடத்தில் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும் என்றும் அங்கு தன்னை பார்வையிட வருபவர்களை புலிகள் எதுவும் செய்வதில்லை என்றும் சதா கூறியுள்ளார். கிங்டம் படத்தின் ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுத்ததற்காக நடிகர் சூர்யாவுக்கு அப்படத்தின் நாயகன் விஜய் தேவரகொண்டா நன்றி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் தேவரகொண்டா,
தெலுங்கு டீசருக்கு ஜூனியர் என்டிஆரும், இந்தி டீசருக்கு ரன்பீர் கபீரும் குரல் கொடுத்தது போல தமிழ் டீசருக்கு நடிகர் சூர்யா குரல் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றாலும் சூர்யாவிடம் உதவி கேட்க தான் தயங்கியதாக கூறினார். இயக்குனர் வற்புறுத்தியதால் சூர்யாவுக்கு தயக்கத்துடன் போன் செய்ததாகவும், ஆனால் சூர்யாவோ சிறு யோசனை கூட செய்யாமல் தன் சக்தி வாய்ந்த குரலால் கிங்டம் ட்ரெய்லரை அலங்கரித்து விட்டார் என்றும் தேவரகொண்டா கூறினார். யுக்ரைனின் ஜப்ரோசியாவில் உள்ள சிறை மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டதாகவும் 42க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் மாகாண ஆளுநர் இவன் பெட்ரோ தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் 8 முறை அதிநவீன குண்டுகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் அருகில் இருந்த குடியிருப்புகளும் கடும் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழில் நகரமான கமியான்ஸ்கே நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழந்ததாகவும் 5 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாகாண நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ரோஸ்டோ மாகாணத்தில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும், தாக்குதல் காரணமாக ரயில் ஒன்றில் தீப்பற்றியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவால் ஏவப்பட்ட 74 ட்ரோன்கள் அழித்தொழிக்கப்பட்டதாக யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் 22 ட்ரோன்கள் ரோஸ்டோ மாகாணத்தை நோக்கி ஏவப்பட்டதாகவும் கூறியுள்ளது. 10 அல்லது 12 நாட்களுக்குள் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா கெடு விதித்துள்ள நிலையில் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையேயான சண்டை நிறுத்தம் எல்லையோர பகுதி மக்களுக்கு நிம்மதியை தந்துள்ளது. சண்டை காரணமாக தற்காலிக முகாம்களுக்கு சென்ற மக்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு திரும்ப ஆயத்தமாகி வருகின்றனர். இரு நாடுகளிலும் சிலர் வசிப்பிடங்களுக்கு திரும்பியுள்ள நிலையில் சண்டையினால் வீடுகளுக்குள் ஏற்பட்ட பாதிப்பை கண்டு வேதனையுற்றனர். சண்டை நிறுத்தம் முழுமையாக அமலானாலும் நட்பு நாடுகள் கண்காணிப்பது அவசியம் என்று சர்வதேச விவகாரங்கள் குறித்த ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் அல்வாரோ யூரிப்பை லஞ்ச வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தென் அமெரிக்க நாட்டில் அதிபராக இருந்த ஒருவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை. அந்த வகையில் இந்த தீர்ப்பு கொலம்பியா அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் 2002 முதல் 2010 வரை ஆட்சி செய்த யூரிப் கொலம்பியாவில் சர்ச்சைக்குரிய நபராக கருதப்படுபவர். இடதுசாரி அமைப்பினர்களுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடத்தியவர் யூரிப். 1990களில் துணை ராணுவ குழுக்களின் எழுச்சிக்கு அவரே மூல காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் சாட்சியங்களை கலைக்க முயன்றதற்கான ஆதாரங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்துள்ளனர். 73 வயதாகும் யூரிப்புக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானை தாக்குவதற்கு மேற்குலக நாடுகள் கூறும் காரணங்கள் போலியானவை என அந்நாட்டின் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனி கூறியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் கொல்லப்பட்ட ராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகளை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், அணு ஆயுதம், யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் மனித உரிமைகள் என மேற்குலக நாடுகள் கூறுவது எல்லாம் போலியான காரணங்கள் என்றும், உண்மையில் மதம், அறிவுத்திறன் போன்றவையே அவர்கள் தாக்குதல் நடத்த காரணம் என குறிப்பிட்டார். டெல்லியில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன போக்குவரத்து முடங்கியது. தென்மேற்கு பருவமழை காரணமாக டெல்லியின் இதய பகுதியான கன்னாட் பிளேஸில் 2 மணி நேரத்துக்குள் 100.2 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்தது. கன்னாட் பிளேஸின் பல்வேறு சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை ஓட்ட முடியாமல் தவித்தனர். அம்பேத்கர் மைதானம், ஜவஹர்லால் நேரு மைதானம், பகதூர் ஷா ஜாஃபர் மார்க், பிரகதி மைதானம், கமலாநகர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன. டெல்லி போலீசார் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஆசாத் சந்தை ரயில்வே சுரங்கப்பாதை, ராம்பாக் சாலை ஆகியவற்றில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் டெல்லியில் மழை சூழ்ந்த பகுதிகளின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் டெல்லி மற்றும் இதர மாநிலங்களில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. மன சமநிலையை இழந்து வருவதாக மல்லிகார்ஜுன் கார்கேவை விமர்சித்திருந்த மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் மோடி மீதான விமர்சனங்களை முன்வைத்தார்.
இதற்கு பதிலளித்து பேசிய நட்டா மன சமநிலையை கார்கே இழந்து வருவதாக கடுமையாக விமர்சித்தார். நட்டாவின் பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் நட்டா மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருந்ததாகவும் தன்னை அவதூறாக அவர் பேசியிருப்பது வெட்கக்கேடான விஷயம் என்றும் கார்கே கூறினார். தொடர்ந்து கார்கே குறித்த தனது கருத்துக்களை திரும்பப் பெற்று தனது பேச்சுக்காக நட்டா மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1000க்கும் மேற்பட்டிருந்தால் செந்தில் பாலாஜி வழக்கு எத்தனை ஆண்டானாலும் முடிவுக்கு வராது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கிக் கொண்டு வேலை வழங்கியதாக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட 2500 பேரையும் விசாரணை செய்தால் முன்னாள் அமைச்சரின் வாழ்நாள் முழுவதும் இந்த வழக்கு விசாரணை முடிவடையாது என்று குறிப்பிட்டனர். இது அமைப்பு மீதான குற்றச்சாட்டு என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவர் குறித்தும் அறிய விரும்புவதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். நடப்பு கல்வியாண்டுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் முறையே செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும் நடைபெறுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2025-26ஆம் ஆண்டுக்கான பள்ளிக்கல்வித்துறையின் நாட்காட்டியின்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை காலாண்டு தேர்வு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு வரை அரையாண்டு தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025-2026ஆம் கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்றும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தேர்வுக்கு தயாராகும்படி அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். தூத்துக்குடி ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கவினை வெட்டி படுகொலை செய்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், பெற்றோரான காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்ய கோரி கவினின் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கவினின் உடலை வாங்க மறுத்து முதல் நாளில் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிவாரண உதவிக்கான காசோலையையும் வாங்க மறுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் காவல் உதவி ஆய்வாளர்களாக உள்ள நிலையில் அவர்களது தூண்டுதலின் பேரிலேயே அவர்களது மகன் சுர்ஜித் கவினை ஆணவ படுகொலை செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உறவினர்களுடன் 2வது கட்டமாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வருடாந்திர மகோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்தின் பிரதான வாயிலில் பாரம்பரிய முறைப்படி மங்கள இசை மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. 25 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது சிறப்பு பூஜைகளும் தேரோட்டங்களும் நடைபெறும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீனாவில் பலத்த மழையின் காரணமாக 30 பேர் உயிரிழந்துள்ளனர். வடபகுதியில் பெய்து வரும் மழையால் பலரது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து உடைமைகள் சேதமடைந்துள்ளன. தலைநகர் பெய்ஜிங்கில் மட்டும் 5 நாட்களில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் சேதமடைந்திருப்பதால் வடகிழக்கு பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. வெள்ளத்தில் ஏராளமானோர் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. பெய்ஜிங்கின் புறநகர் பகுதியில் உள்ள மியுன் அணை 60 ஆண்டுகளில் இல்லாத நீர்வரத்து காரணமாக நிரம்பி வழிகிறது. இதனால் அணை முழுவதும் திறக்கப்பட்டிருப்பதால் இதன் சுற்றுப்பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பல்வேறு ஆறுகள் இரு கரைகளை உடைத்துக் கொண்டு பேரிரைச்சலோடு பாய்கின்றன. 80,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறு அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். கரிபியன் மண்ணில் தொடர்ந்து 8 போட்டிகளில் வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெள்ளையடித்துள்ளது ஆஸ்திரேலியா. ஏற்கனவே 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில் கடைசி T20 போட்டியிலும் வென்று தொடரை 5-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. பஹஸ்டார் நகரில் நடைபெற்ற 5வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. ஆட்ட நாயகனாக பென் டார்வெஸியும் தொடர் நாயகனாக கேமரன் கிரீனும் தேர்வு செய்யப்பட்டனர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போட்டிக்காக இங்கிலாந்து லிவர்பூல் அணி தயாராகி வருகிறது. இதற்காக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள லிவர்பூல் அணி ஹாங்காங்கில் நடைபெற்ற போட்டியில் இத்தாலியின் ஏசி மிலன் அணியுடன் விளையாடியது. இதில் 4-2 என்ற கோல்கள் கணக்கில் ஏசி மிலன் வெற்றியை வசப்படுத்தியது.
இந்த நிலையில் ஜப்பானின் யோகாமா அணியை எதிர்த்து லிவர்பூல் அணி விளையாட இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கண்ணாடி விற்பனையாளரான லென்ஸ்கார்ட் பொது பங்கு வெளியிட செபியிடம் வரைவு ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது. IPO மூலம் லென்ஸ்கார்ட் நிறுவனம் 2150 கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் நிகழ்ந்த போர் மற்றும் பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்திய பங்குச் சந்தைகள் சரிவில் இருந்தன. ஆனால் தற்போது சந்தைகள் மீண்டு வருவதால் லென்ஸ்கார்ட் நிறுவனம் IPO வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலின் வடக்கு பகுதியில் உள்ள கேண்ட்லஸ் நகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணியில் விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத் தீ பற்றி எரியும் பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரில் தீவிரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகமாக இருப்பதாக அந்நாட்டின் உள் பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. தீவிரவாத சித்தாந்தங்கள் பரவுவதும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதும் இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் போன்ற உலகளாவிய நிகழ்வுகள் தீவிரவாத கருத்துக்களை பெருமளவில் பரப்பியுள்ளதாகவும் இளைஞர்கள் ஆன்லைன் தளங்கள் வழியாக தீவிரவாதத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதாகவும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி வாட்ஸ்அப், டெலிகிராம், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்கள் தீவிரவாத பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஜூலை 2024 முதல் ஜூன் 2025 வரை 8 சிங்கப்பூரர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பாதி பேர் 20 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மக்களவை குளிர்கால கூட்டத்தொடரில் 6 நாட்களுக்கு பிறகு இடையூறின்றி கேள்வி நேரம் முழுமையாக நடைபெற்றது. நாடாளுமன்ற அமர்வு கடந்த 21ஆம் தேதி தொடங்கியதிலிருந்தே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் 6 நாட்களாக மக்களவை கேள்வி நேரம் ரத்தானது. ஆபரேஷன் சிந்தூர் விவாதம் திங்களன்று தொடங்கிய போதும் பீகார் வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கூறியதால் திங்களன்றும் கேள்வி நேரம் ரத்தானது. நிறை புத்தரிசி பூஜைக்காக கேரள மாநிலம் சபரிமலையில் நடை முன்னதாகவே திறக்கப்பட்டது. சபரிமலையில் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் நிறை புத்தரிசி பூஜை நடத்தப்படும். ஆலப்புழா மாவட்டத்தில் நெற்பயிர்கள் முன்கூட்டியே விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளதால் நிறை புத்தரிசி பூஜை முன்கூட்டியே ஜூலை 30ஆம் தேதி நடத்தப்படுகிறது. இதனையொட்டி தந்திரிகள் கண்டரரு ராஜுகுரு மற்றும் கண்டரரு பிரம்மதத்தன் தலைமையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனை தீபம் காட்டி எழுப்பினார். தொடர்ந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக கற்பூர ஆளியில் தீபம் ஏற்றினார். இதையடுத்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நிறை புத்தரிசி பூஜைக்கு பிறகு இரவு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து தொடர்பாக வெளியான முரண்பட்ட தகவல்களால் குழப்பம் நீடிக்கிறது. ஏமனில் தன்னுடன் பணிபுரிந்த அந்நாட்டு குடிமகனை கொலை செய்த குற்றச்சாட்டில் கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல ஆண்டுகளாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட மகதி என்ற இளைஞரின் குடும்பத்தினர் நிமிஷாவிற்கு மன்னிப்பு வழங்க மறுத்தனர். அத்துடன் மகதியின் உயிரிழப்புக்கு ஈடாக வழங்க முன்வந்த பணத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை. இதனிடையே 16ஆம் தேதி நிமிஷாவிற்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருந்த நிலையில் அது கடைசி நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. ஆனால் இதனை மறுத்துள்ள மத்திய அரசு ஏமனிலிருந்து இது தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறியுள்ளது. நெல்லையில் 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கைதான சிறுவன் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். நெல்லை மாவட்டம் ரஸ்தாவூரில் வசிக்கும் சக்திகுமார் மீது பாப்பாக்குடியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அது குறித்து விசாரிக்க சென்ற காவலர்களையும் அந்த சிறுவர்கள் அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளனர். தமிழ்நாடு சிறப்பு படை காவலர் ரஞ்சித் என்பவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்காப்பிற்காக உதவி காவல் ஆய்வாளர் முருகன் துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது.
சிறுவர்கள் தாக்கியதில் காயமடைந்த சக்திவேல், காவலர் ரஞ்சித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 17 வயது சிறுவனும் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த சிறுவன் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது உட்பட 4 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை எஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். பாப்பாக்குடி கிராமம் முழுவதும் அசாதாரண சூழல் நிலவுவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கான போராட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 27% இடஒதுக்கீடு கிடைத்த நாளான இன்று திமுக எம்பி வில்சனின் பதிவை பகிர்ந்து இவ்வாறு முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நம் விரல்கள் மூலம் நம் கண்களை குத்தும் விந்தை அறிந்தவர்களின் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதிக்கான அரசியல் போராட்டங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விதி வலியது என சுருண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் நமக்கான இடங்களை உறுதி செய்கிறோம் என முதல்வர் பதிவிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் இருப்பதாகவும், ஆனால் பாஜகவுடன் யார் கூட்டணியில் இருப்பது என தங்களுக்கு தெரியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டால் பாதிப்பு ஏற்படும் என பிரதமரிடம் மனு அளித்ததாகவும், அதனால் தமிழ்நாடு அரசு தனது சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தெரிவித்தார். எங்க கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிட்டேன். வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை ஏன் நீங்க இதை எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஏன்னா இப்ப அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு, அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு. சமூக நீதிக்கான போராட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 27% இடஒதுக்கீடு கிடைத்த நாளான இன்று திமுக எம்பி வில்சனின் பதிவை பகிர்ந்து இவ்வாறு முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நம் விரல்கள் மூலம் நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்களின் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் என அவர் கூறியுள்ளார். மேலும் சமூக நீதிக்கான அரசியல் போராட்டங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விதி வலியது என சுருண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் நமக்கான இடங்களை உறுதி செய்கிறோம் என முதல்வர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்திற்கான 2151 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காததற்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழக அரசு மும்மொழி கொள்கையை பின்பற்றாததால் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2151 கோடி ரூபாய் நிலுவை வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தூய்மை பணி உள்ளிட்டவை முடங்கியுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிபந்தனையை மாநில அரசு ஏற்காதது இரு அரசுகளுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை என குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம், இதனால் நிதியை நிறுத்தி வைப்பதால் அப்பாவி ஏழை எளிய மாணவர்கள், ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதாக கவலைப்பட்டுள்ளார். கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான நடவடிக்கையை கைவிட்டு உடனே நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார்.